ஒரு மலை கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் அமைதியானவர், ஞான மிகுந்தவர். அவரிடம் பல சிஷ்யர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் அருண் மிகவும் ஆர்வமுள்ளவன், ஆனால் கொஞ்சம் ஆவேசமான குணம் கொண்டவன். ஒருநாள் அருண் துறவியிடம் வந்து கேட்டான், குருவே, நான் எப்போதும் கோபப்படுகிறேன், அதை எப்படி கட்டுப்படுத்துவது? துறவி சிரித்தார். அவர் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு கைப்பிடி உப்பை போட்டார். இதை குடி என்றார். அருண் குடித்தான். உடனே முகத்தை சுளித்தான். குருவே, இது ரொம்ப கசப்பாக இருக்கிறது. பின்னர் துறவி அருணை அருகிலுள்ள ஏரிக்கு கொண்டு சென்றார். அதே அளவு உப்பை ஏரியில் போட்டார். இப்போது இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் குடி என்றார். அருண் குடித்தான். இது மிகவும் சுவையாக இருக்கிறது குருவே. அப்போது துறவி அமைதியாக சொன்னார், வாழ்க்கையில் வரும் துன்பம், கோபம் அந்த உப்பை போலதான். அது எவ்வளவு என்பது முக்கியமில்லை, அதை நாம் எந்த மனநிலையிலே வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சிறிய பாத்திரமாக இருந்தால் அது கசக்கும், பெரிய ஏரியாக இருந்தால் அது இனிமையாக மாறும். அருண் தலைகுனிந்து நின்றான். அவன் புரிந்து கொண்டான். பாடம்: நம் மனதை விரிவாக பொறுமையுடன் வைத்தால் வாழ்க்கையின் கசப்புகளும் இனிமையாக